இன்டர்வியூ கேடர்ல இருக்கணும்னு டாக்டர் சொன்னாரே, மறந்துட்டீங்களா? ஓ ஆமால, நான் மறந்தே போயிட்டேன். மித்ரா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீ இப்படி வந்து சோஃபால உட்கார, நான் சொல்றேன், நீ கேட்டுட்டு போ. ஐயோ சாரி அத்தை, இப்ப போனதா கரெக்டா இருக்கும். நான் ஈவினிங் வீட்டுக்கு வந்ததும் நீங்க சொல்லுங்க. டிரைவர் அண்ணா, டிரைவர் அண்ணா, கிருஷ்ணா அண்ணா. மித்ரா, அவர் வரமாட்டாருமா. ஏன்? இப்பதான் அவர் ஒரு வேலையா வெளியில போயிருக்காரு. திரும்ப வரத்துக்கு 10 நிமிஷமாவது ஆகும். ஓ அப்படியா, சரி பரவாயில்ல, நான் ஆட்டோ புடிச்சு போய்க்கிறேன். மித்ரா, ஹாஸ்பிட்டல் எம்டியோட மருமகனி, நீ ஆட்டோல போய் இறங்குனா நல்லாவா இருக்கும்? இப்படி வந்து சோஃபால உட்காரு, 10 நிமிஷம் தானே. அதுக்குள்ள அந்த முக்கியமான விஷயத்த நானும் சொல்லி முடிச்சிடுறேன், நீ கேட்டுட்டு போயிடு. அத்தை, நான் இப்பதான் ஹாஸ்பிட்டல் எம்டியோட மருமக. அதுக்கு முன்னாடி அந்த ஹாஸ்பிட்டல்ல சாதாரண ஸ்டாஃப். அதனால ஆட்டோல இல்ல, நான் நடந்து போனா கூட யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. சோ நீங்க என்ன பண்றீங்க, இன்னைக்கு ஃபுல் டே டைம் எடுத்து நல்ல ப்ரிப்பேர் ஆயிடுங்க. நான் ஈவினிங் வந்து சாவகாசமா கேட்டுக்கிறேன். ஓகே? அப்பா, அப்பாக்கு ஆக்சிடென்ட் டாக்டர். Tell me again. அப்பாவா? டாக்டர், என்ன மன்னிச்சிருங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், என்ன மன்னிச்சிருங்க டாக்டர். நான் உங்ககிட்ட மறைச்ச கடைசி உண்மையும் இப்ப நான் சொல்லிடுறேன். உண்மையா? என்ன மித்ரா, என்ன சொல்ற நீ? எனக்கு புரியல. என்ன உண்மை சொல்லு. நான் அனாதை இல்ல டாக்டர். எனக்கு ஃபேமிலி இருக்கு. அம்மா, அப்பா, தங்கச்சி எல்லாரும் இருக்காங்க டாக்டர். இது உங்ககிட்ட சொல்லாதது ஏன் தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க டாக்டர். அதுக்காக தான் சம்மதிச்சேன். நான் உண்மையை சொல்லிருந்தா ஏன் பிரச்சனை தீர்ந்திருக்கும். ஆனா உங்க பிரச்சனை அப்படியே தானே இருந்திருக்கும். சரி, இப்போ உனக்கு கல்யாணமான விஷயம் உன் பேரண்ட்ஸ்க்கு தெரியாது இல்ல? அவங்க நீ ஏதோ இங்க ஒர்க் பண்றதா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமா. என்னம்மா இது? நாளைக்கு அவங்க வந்து என் பொண்ணு வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டியாடான்னு என்ன கேட்டாங்கன்னா என்னம்மா நான் பதில் சொல்லுவேன்? நீ ஜெயிலுக்கு போனது, இந்த தர்மனால மேரேஜுக்கு அக்ரிமெண்ட் போட்டது, இதெல்லாம் கூட கடைசி வரைக்கும் வாசுகிக்கும் வினைக்கும் தெரியாம பாத்துக்கலாமா? ஆனா இது ஃபேமிலி விஷயமா, இத மறைக்க முடியாதுமா. ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் சொல்லிதானே ஆகணும். இவ்வளவு நாள் நீ பொய் சொல்லி ஏமாத்தினதா அவங்க நினைச்சிட்டா என்னம்மா செய்ய முடியும்? இப்படி காம்ப்ளிகேட்டடா இருக்கேமா உன் விஷயம். வினய் கிட்ட கூடிய சீக்கிரம் உண்மையை சொல்லிடலான்னு இருக்கேன் டாக்டர். என்ன என்ன மித்ரா சொல்ற? ஆமா டாக்டர், அவரு என்னால ஏமாத்த முடியல. இவ்ளோ உண்மைகளை மறைச்சிட்டு அவர்கிட்ட எதுவுமே இல்லாம சிரிச்சு பேச என்னால முடியல டாக்டர். சரிமா, அது உன் விருப்பம். ஆனா சீக்கிரம் வாசுகி கிட்டையும் உன் ஃபேமிலி இருக்கிற விஷயத்த சொல்லிடுமா. உன் வீட்டை சமாதானம் பண்ணணும் மித்ரா. அதுதான் எனக்கு இப்ப முக்கியமான விஷயமா படுது. டாக்டர் ப்ளீஸ்.
உண்மையே என் வீட்ல சொல்றதுக்கு இது சரியான நேரம் இல்ல. ஃபர்ஸ்ட் நானே இதை என் வீட்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க வாங்க ப்ளீஸ் டாக்டர். இப்போ எப்படியாவது என்ன ஊருக்கு அனுப்புங்க டாக்டர். என் அப்பாவை எனக்கு பார்க்கணும் போல இருக்கு டாக்டர். சரி 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 மித்ரா, நீ அழாத. இப்ப அவர் எப்படி இருக்காரு? என்ன கண்டிஷன்? எந்த ஹாஸ்பிடல்ல வச்சிருக்காங்க? ஒன்னும் தெரியல டாக்டர். அம்மா தான் கால் பண்ணாங்க. சீரியஸ் தான் நினைக்கிறேன். இல்லன்னா என்கிட்ட சொல்லிருக்கவே மாட்டாங்க. நான் பயப்படவே நினைச்சு அவங்களே சமாளிச்சிருப்பாங்க. ஏமா, இதே பிட்ட தான் நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது என்கிட்டயே சொன்னேன். வினய், நீ இல்லாம வீடு வீடு மாதிரி இல்லன்னு. இப்போ அதே பிட்ட மித்ரா கிட்டேயுமா? சும்மா இருடா. எனக்கு நீயும் ஒண்ணுதான், மித்ராவும் ஒண்ணுதான். மித்ரா, நீ டீ காஃபி ஏதாவது குடிக்கிறியா? இல்லம்மா, எனக்கு எதுவும் வேண்டாம். ஆமா, இவ பெரிய கலெக்டர் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கா. இவங்க உபசரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவா, என்னால இதெல்லாம் தாங்க முடியல. அம்மா, என்ன நீங்க ரெண்டு பேரும் ஏதோ டல்லா இருக்கிற மாதிரி இருக்கீங்க? எதுவும் இல்ல, ஒரு முக்கியமான விஷயம். என்னங்க, என்ன விஷயம்? எதுவும் பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்லம்மா. மித்ரா ஒரு 4 நாள் வெளியூர் போறா. நான் 4 நாளா? ஏய் மித்ரா, 4 நாள் எங்க போற நீ? என்னங்க சொல்றீங்க? அவ எங்க போறா? எனக்கு புரியல. நாளைக்கு டெல்லியில ஆல் இந்தியா மெடிக்கல் அசோசியேஷன் மீட்டிங் நடக்க போகுது. அதுக்கு நம்ம ஹாஸ்பிடலுக்கும் இன்விடேஷன் வந்திருந்தது. நான் தான் வினய்க்கு உடம்பு சரியில்லாம போன இன்ஸ்டன்ட்ல அத மறந்தே போயிட்டேன். இன்னைக்குதான் திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. அப்போ மித்ரா டெல்லிக்கு போக போறாளா மாமா? ஆமா, இப்பவே கிளம்பணும். பிளைட் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியாச்சுமா. எங்க, என்ன விளையாடுறீங்களா? இப்படி திடீர்னு முடிவெடுத்துட்டு இருக்கீங்க. ஏன், இதுல என்ன இருக்குமா? மீட்டிங்னா நீங்க போக வேண்டியதானே? சின்ன பொண்ண அவ்வளவு தூரம் போக சொல்றீங்க? வாசுகி, நீ எந்த காலத்துல இருக்க? இப்ப பொண்ணுங்கெல்லாம் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மித்ரா படிச்சிருக்கா, நம்ம ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்கா. நாளைக்கு எனக்கு அப்புறம் ஹாஸ்பிடல்ல நான் மித்ரா கிட்ட தான் ஒப்படைக்க போறேன். இன்னும் என்னமோ சின்ன பொண்ணு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அதுவும் இல்லாம மித்ரா ஒண்ணும் தனியாலாம் போகல. ஹாஸ்பிடல்ல ஒரு டீமே போகுது. நம்ம ராகவேந்திரா இருக்கார்ல, அவரும் அங்கதான் போறாரு. கூட மித்ராவும் போறா. அவ்வளவுதான். பா, அதெல்லாம் கரெக்ட் தான்ப்பா. அதுக்கு நீ இப்போ திடீர்னு வந்து 4 நாள் டெல்லி போறேன்னு சொன்னா எப்படிப்பா? வினய், அதனால உனக்கு என்ன பிரச்சனை? சர்வீஸ்னா அப்படிதான்டா இருக்கும். நான் எத்தனை நாள் திடீர்னு இப்படி கிளம்பி போயிருக்கேன்னு உங்க அம்மா கிட்ட கேளு. சரி, அப்படி அனுப்புறதா இருந்தா வினய கூட போகட்டும். அம்மா, 2 பேராலுமே போக முடியாதுமா. ஹனிமூனா சொல்லவே இல்ல. சித்தி, நேத்து நைட்டு தான் டிக்கெட்டே கன்ஃபார்ம் ஆச்சு. சரி, ஓகே, காலையில உங்க எல்லார்கிட்டயுமே சொல்லிடலான்னு இருந்தேன். ராம்கி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, டெல்லிக்கெல்லாம் நீங்களே போயிட்டு வந்துருங்க. மித்ரா வேணா நான் நெக்ஸ்ட் டைம் அனுப்பி வைக்கிறேன். வினய், உனக்கு புரியல. நாளைக்கு எனக்கு 2 இம்பார்ட்டன்ட் சர்ஜரி இருக்குடா. அதுக்கப்புறம் உன் கேஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண சில டாக்டர்ஸ் கிட்ட மீட்டிங் ஷெட்யூல் பண்ணிருக்கேன். அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு நான் டெல்லி போக முடியுமா? அது மட்டும் இல்லாம உன் ஹெல்த் கண்டிஷன்ல நீ லாங் டிராவல் பண்றது ரொம்ப ரிஸ்க். நான் அதை அலோவ் பண்ண மாட்டேன்டா. அதனால நீ தயவு செஞ்சு இந்த மணாலிக்கு போற பிளான கேன்சல் பண்றா. மித்ரா வந்ததுக்கு அப்புறம் ஊட்டி, வால்பாறை இந்த மாதிரி பக்கத்துல போயிட்டு வா. வினய், அவர் எப்பவோ முடிவு பண்ணிட்டாரு. இனி நாம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு. மித்ரா, உனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லையே? பத்திரமா போயிட்டு வந்துருவியா?
அவ என்ன காட்டுக்குள்ள புலி பிடிக்கவா போறா? ஓவரா பண்ணாத வாசுகி. நான் தனியா போயிட்டு வந்துடுறேம்மா. மா உனக்கு தெரியாதுமா, மித்ரா அந்த டாக்டர் சொன்னான்னு வச்சுக்கோயேன், புலி பிடிக்கிறது காட்டுக்குள்ள போனாலும் போயிட்டு வந்துருவா. மாப்பிள்ள வெளிநாட்டுல கை நிறைய சம்பாதிக்கிறாரு. தூரத்து சொந்தனாலும் பூர்வீகம் நம்ம பக்கத்து ஊரு. நம்ம குடும்பத்தை பத்தி நல்லா விசாரிச்சுட்டு அவங்களா வந்து பொண்ணு கேட்கும் போது தட்டி கழிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? மித்ரா என்ன சொன்னாலும் நம்ம தலையாட்டிட்டு இருக்க முடியாதுமா. கடனை முழுசா அடைச்சு முடிக்கிற வரைக்கும் வயசுக்கு வந்த பொண்ண ஊர் பேர் தெரியாத இடத்துல விட்டு வச்சா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? நீங்க சொல்றது எனக்கு புரியாமையா இருக்கு. ஆனா விடிஞ்ச உடனே மித்ரா வந்து நிப்பா. அவகிட்ட நாம என்ன பதில் சொல்லி சமாளிக்கிறது? உமா, மித்ரா நம்ம பொண்ணு. நிலைமை எடுத்து சொன்னா மித்ராவால புரிஞ்சுக்க முடியும். அவ என்ன சின்ன பொண்ணா? அதே அவ உங்ககிட்ட திருப்பி கேட்டா என்ன பண்ணுவீங்க? நான் என்ன சின்ன பொண்ணா? இப்படி போய் சொல்லி என்ன வர வச்சிருக்கீங்க? உண்மையை சொல்லிருந்தா நான் வந்திருக்க மாட்டேனான்னு கேட்டா அவகிட்ட நம்ம என்ன பதில் சொல்றது? கல்யாணத்துக்கு அவளை சம்மதிக்க வைக்கிறதே பெரிய பிரச்சனை. இதுல அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வேற போய் சொல்லி வச்சிருக்கீங்க. இதெல்லாம் எப்படி சொல்லி அவளுக்கு புரிய வைக்க போறோன்னே தெரியலையே. அத பத்தி எல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம். மித்ரா கிட்ட எப்படி பேசி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ பேசாம போய் தூங்கு. ஆமா, நான் எது சொன்னாலும் இப்படியே ஏதாவது சொல்லி என் வாயை அடைச்சிடுங்க. விடிஞ்சதும் மித்ரா வீட்ல வந்து நிப்பா. அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்றத நானும் பாக்குறேனே. மித்ரா, வாமா. என்ன முறைக்கிறா? உண்மை தெரிஞ்சிருச்சோ? சரி, சமாளிப்போம். குடு முதல்ல. அப்பாவுக்கு ஆக்சிடென்ட்ன உடனே நீ என்னமோ ஏதோன்னு பயந்து போயிட்டியா? நாம கும்பிடுற சாமி நம்மள கைவிடல மித்ரா. தலைக்கு வந்தது தலப்பாயோட போற மாதிரி ஆக்சிடென்ட் ஆனாலும் உங்க அப்பாவுக்கு ஒரு சின்ன அடி கூட படல. அதிர்ச்சியில மயக்கமானவரு 1/2 மணி நேரத்துல மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு எல்லாரையும் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீ ஏன் இப்படி இருக்கன்னு எனக்கு புரியுது மித்ரா. இத ஏன் நீங்க எனக்கு போன் பண்ணி சொல்லலன்னு தானே நினைக்கிறேன். நான் சொல்லணும்னு தான் உங்க அப்பா கிட்ட சொன்னேன். உங்க அப்பா தான் ஊருக்கு வரேன்னு கிளம்பின பொண்ண எதுக்கு தடுக்கிறேன்னு சொன்னாரு. அதான் நானும் உன்கிட்ட சொல்லல. சொல்லதோமா? நீ ஊருக்கு வந்ததும் நல்லதாதான் போச்சு மித்ரா. இத பாரு, இதோ உங்க அப்பாவே வந்துட்டாரு. அந்த நல்ல விஷயத்த அவரே சொல்லுவாரு. அம்மா சொல்றாங்கல்லப்பா, சொல்லுங்க, என்ன நல்ல விஷயம்? மித்ரா, எங்களை மன்னிச்சிருமா. நாங்க உன்கிட்ட அப்படி சொல்லி வர வச்சது தப்புதான். எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்கல்ல? ஏன் இப்படி நாடகம் ஆடுனீங்க? நீங்க வந்துட்டு போமான்னு சொன்னா நான் என்ன வரமாட்டேன்னு சொல்ல போறேன்? அதான் சொல்லிட்டலம்மா, நாங்க பண்ணது தப்புதான், மன்னிச்சிருமா. ஆனா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன்னு உனக்கு தெரியாதம்மா. ஒரு நல்ல இடத்துல இருந்து உன்னை பொண்ணு கேட்டு ஒரு சம்பந்தம் வந்துச்சு. அதான் பேசி முடிச்சு நிச்சயம் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். உன்கிட்ட கலந்து பேசாமலேயே நாங்க இந்த முடிவு பண்ணிருக்க கூடாதுதான். உன்கிட்ட கேட்டா இப்ப கல்யாணம் வேண்டான்னு தான் நீ சொல்லுவ. அதனாலதான் இப்படி உன்கிட்ட பொய் சொல்ல வேண்டியதாயி போச்சு. மித்ரா, அப்பா சொல்லிட்டே இருக்கார்ல, நீ பாட்டுக்கு சில மாதிரி நின்னுட்டே இருக்கியேமா. இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதம் தானே? யார கேட்டு இதெல்லாம் பண்றீங்க? நான் தான் சொன்னேனே, கொஞ்ச நாள் போகட்டும், மீதி கடனை அடைச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. ஆமாண்டி, நீ பாக்கி கடனை அடைக்கிற வரைக்கும் நாங்க வயித்துல நெருப்பு கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணுமா? உன் வயசு பொண்ணுங்கெல்லாம் இந்த ஊர் முன்ன கல்யாணம் பண்ணி 2-3 குழந்தைங்களை பெத்து அம்மா வாயிட்டாங்கடி. சாரி மித்ரா, டிஸ்டர்ப் பண்றதுக்கு. உன்னால பேச முடியுமா?
இல்லன்னா சொல்லு, நான் அப்புறம் கால் பண்றேன். பேசுறேன்டி, சொல்லு. அதான்டி நீ அப்பாக்கு ஆக்சிடென்ட் சீரியஸ்னு சொல்லி கிளம்பி போனியே, எனக்கு என்னமோ ஏதோன்னு இருந்துச்சு. உனக்கு கால் பண்ணி கேட்கலாம்னாலும் நீ அங்க என்ன சுச்சுவேஷன்ல இருக்கேன்னு தெரியல. அதான் கால் பண்ணலாமா வேணாமான்னு ஒரே யோசனையா இருந்துச்சு. மனசு கேக்கலடி, அதான் கால் பண்ண. சரி, அப்பாக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்காருல்ல? ப்ராப்ளம்லாம் ஒண்ணும் இல்லையே? அவருக்கு என்ன, அவர் நல்லதா இருக்காரு. எனக்கு தான் செத்துடலான்னு இருக்கு. ஏய், என்னடி சொல்ற? ஆமா தீபா, இங்க இருக்கவே எனக்கு பிடிக்கல. சென்னைக்கு ஓடி வந்துடலான் இருக்கு. இங்க யாரு நம்புறதுனே தெரியலடி. மித்ரா, நீ சொல்ற எதுவுமே எனக்கு புரியல. தெளிவா புரியற மாதிரி சொல்லு. அப்பாவுக்கு ஆக்சிடென்ட்னு பொய் சொல்லி என்னை இங்க வர வச்சுட்டாங்க. பொய் சொல்லி வர வச்சுட்டாங்களா? என்னடி சொல்ற? எதுக்கு இப்படி பொய் சொல்லணும்? யாரோ என்ன பொண்ணு பார்க்க வீட்டுக்கு வராங்களாம். அத சொல்லி வர சொன்னா நான் வரமாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு அப்பாவுக்கு ஆக்சிடென்ட்னு என்னை ஏமாத்தி வர வச்சுட்டாங்க. ஐயோ, இப்ப என்னடி பண்ண போற? அதாண்டி எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நானும் கல்யாணம் வேண்டான்னு எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன், கேட்கவே மாட்டேங்கிறாங்க. மித்ரா, இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்குடி. பேசாம உனக்கு கல்யாணம் விஷயத்த வீட்டுல சொல்லிடு, எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். நீ வேறடி, இப்ப போய் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அதை விட பெரிய முட்டாள்தனம் வேற எதுவும் இல்ல. அப்போ உனக்கு கல்யாணம் விஷயத்த வீட்லயே சொல்ல மாட்டியா? இல்ல, அதையும் ஒரு நாள் சொல்லிதான் ஆகணும். ஆனா இப்ப சொல்ல முடியாது. முதல்ல வினைக்கு ஹெல்த் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும். அதே மாதிரி என் அம்மா அப்பாவையும் நான் கொஞ்சம் மென்டலா ரெடி பண்ணணும். ஆனா திடீர்னு போய் சொன்னா செட் ஆகாது. அதுவும் இப்ப இருக்கிற நிலைமையில நான் லவ் பண்றேன்னு சொன்னாலே அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இதுல நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னா ஐயோ அவ்வளவுதான். அப்புறம் என்ன தாண்டி பண்ண போற? தெரியல தீபா. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா புரியுது. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இனிமே அழுதுகிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை. நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால தைரியமா ஃபேஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படின்னா சொல்லு, நான் உடனே கிளம்புறேன். நான் ஏன் உங்களை போக சொல்ல போறேன்? எப்போதும் பஞ்சுவாலிட்டி கேஷுவாலிட்டின்னு ஓடுவீங்களே, அதனால தான் கேட்டேன். நான் இன்னைக்கு லீவ் போடலாம்னு இருக்கேன் வாசுகி. என்னங்க அதிசயமா இருக்கு? சுனாமி கினாமி வந்துட போகுது. ஹே இல்ல வாசு, வினையும் வெளியூர் போயிருக்கான், மித்ராவும் டெல்லி போயிருக்கா. நீ தனியா இருப்பியே, அதான் உனக்கு கம்பெனி கொடுக்கலான்னு இருக்கேன். நல்ல வேளை ஞாபகப்படுத்தினீங்க. மித்ரா போன் பண்ணாளா? டெல்லியில ஏற்பாடெல்லாம் கரெக்டா பண்ணிருக்காங்களாமா? விசாரிச்சீங்களா? அதெல்லாம் பேசிட்டேம்மா. அகாமடேஷன்ல இருந்து ஃபுட் வரைக்கும் எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கு. அவ ரொம்ப என்ஜாய் பண்றலாம் அப்படின்னு சொன்னான். நான் வேற பயந்துகிட்டே இருந்தேன், ஒரு வயசு பொண்ண தனியா அனுப்பி வைக்கிறோமேன்னு. மித்ரா என்ன தனியாவா போயிருக்கா? நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே, நம்ம ஹாஸ்பிடல்ல இருந்து ஒரு டீமே போயிருக்காங்கன்னு. எதுக்கு நீ பயப்படுற? அவங்க எல்லாருமே தான் போயிருக்காங்க. ஆனா நம்ம வீட்ல இருந்து மித்ராவுக்கு துணையா யாருமே போகலையே, அத சொன்னேன். மித்ரா டெல்லி இல்ல, வாஷிங்டன் வரைக்கும் கூட தனியா போயிட்டு வந்துருவா. நீ ஏன் பயப்படுற? இத்தனை வருஷமா நாமளா போய் அவளை பாத்துக்கிட்டு இருந்தோம். சார். வெங்கட் வாங்க. குட் மார்னிங் சார். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உட்காருங்க. ஓகே சார். குட் மார்னிங் மேடம். சாரி சார், டிராபிக்ல மாட்டிட்டேன், லேட் ஆயிடுச்சு. இது நீங்க சொல்லணுமா என்ன? இந்த மெட்ரோ ஒர்க் முடியற வரைக்கும் அப்படிதான் இருக்கும். சரி, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ, எனிதிங்? காஃபி சார். காஃபி வாசி. வசந்தி. சொல்லுங்கக்கா. வசந்தி, காஃபி எடுத்துட்டு வா. சரிக்கா. மாமா உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? வேணாமா, இப்பதான் சாப்பிட்டேன். தேங்க்ஸ். சரி சார், இந்தாங்க சார். கொடுங்க. சார், காஃபி எடுத்துக்கோங்க. ப்ளீஸ். தேங்க்யூ சார். கேம்ப் போன டீம் ஹெட் கால் பண்ணாங்க சார். நாம அனுப்பின டூல்ஸ் எல்லாம் இன்னும் டெலிவரி ஆகலையா சார்? அப்புறம் ஹெல்த் மினிஸ்டருக்கு அனுப்ப வேண்டிய லெட்டர்ஸ்ல உங்க சைன் வேணும்னு கேக்குறாங்க சார். லெட்டர்ஸ் ஃபேக்ஸ் அனுப்ப சொல்லிடுங்க, சைன் பண்ணிடுறேன். இன்னைக்கே அனுப்பிடுங்க. ஏங்க, ஒரு சைனுக்கு எதுக்கு ஃபேக்ஸ் போஸ்ட்னு? மித்ரா அங்க டெல்லியில தானே இருக்கா,
அவ சைன் பண்ண பத்தாதா? இந்த மாதிரி இஷ்யூஸ கிளியர் பண்றதுக்கு தானே மித்ராவை அங்க அனுப்பி வச்சீங்க. மித்ரா மேடமா? அவங்க டீம் கூட போகலையே. என்னது, மித்ரா டெல்லிக்கு போகலையா? மாமா என்ன சொல்றாரு இவரு? வினய் நம்ப முடியாது. வீடியோ கால்ல வந்தாலும் வருவாரு. பேசாம போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருவோம். ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் பண்றாங்கன்னு சொன்ன, ஆனா பார்த்தா அப்படி தெரியலையே. ஏதோ பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரில இருந்தது. அதிக பிரசங்கித்தனமா பேசாத, வா போலாம். வினய், நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. எப்படிரா மேரேஜுக்கு அப்புறம் இவ்வளவு சேஞ்ச் ஆயிட்ட? அப்படியா? நான் சேஞ்ச் ஆயிட்டேனா? டேய், எனக்குலாம் அப்படி ஒண்ணுமே தெரியலடா. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தனோ அப்படிதான் இப்பயும் இருக்கேன். இல்லடா, நீ நிறையவே மாறிட்ட. உன் ஒய்ஃபுக்கு போன் பண்ணி இவ்வளவு அக்கறையா விசாரிக்கிற. சாப்பிட்டியான்னு கேட்டது மட்டும் இல்லாம என்ன சாப்பிட்ட, இந்த ஊர்ல இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும்னு வேற சொல்ற. உன்னை இப்படி எல்லாம் பார்த்ததே இல்லையே வினய். என்னடா, ஒய்ஃப் மேல அவ்வளவு லவ்வா? அதெல்லாம் இல்லன்னு நான் போய் சொல்ல மாட்டேன். ஆனா நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு அன்பா அக்கறையா இருக்கேன்னு கேட்டா நான் இல்லன்னு தான் சொல்லுவேன். ஏன்டா? என் ஒய்ஃப் கேட்ட மாதிரி அவ டெல்லி கிளம்பி போய் இவ்வளவு நேரம் ஆனதுக்கு அப்புறமும் நான் இப்பதானே கால் பண்ணி கேக்குறேன். அதோட நான் கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது. நான் இது வரைக்கும் அவளை எங்கேயுமே வெளில கூட்டு போனது இல்லடா. ஃபர்ஸ்ட் டைம் அவ டெல்லிக்கு போறா. நானும் பாரு கூட போகாம இங்க இருக்கேன். இதோ உன் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளவுதான்டா நான் மேல வச்சிருக்கிற அன்பு அக்கறை எல்லாம். டேய், நீ கூட போலனா அது லவ் இல்லன்னு ஆயிடுமா? ஆகாதுதான். ஆனா கல்யாணம் ஆன மத்த பசங்களாம் ஒய்ஃப்காக போடுற எஃபர்ட்டை விட நான் ரொம்ப கம்மியா எஃபர்ட் போடுறேன்னு தோணுதுடா. டேய், உனக்கு அப்படி தோணுதுடா. இதுவும் ஒரு வகையில நல்லதுதான். அப்பதானே இன்னும் லவ் அதிகமாகும். பரவாயில்லடா சந்துரு, உனக்கும் கல்யாணம் பண்ணிக்க தகுதி வந்துச்சுன்னு காட்டுறல்ல. ஆக்சுவலா நான் இவ்வளவு மேரேஜ் பண்ணிக்க விருப்பமே இல்லாம தான் பண்ணிக்கிட்டேன். தாரா கூட எனக்கு லவ் பிரேக்கப் ஆகி கல்யாணம் நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் கல்யாணத்தை பத்தி சுத்தமா யோசிக்கவே இல்லை. இன்னும் சொல்லப்போனா அப்பா அம்மாவும் எனக்காக பார்த்த பொண்ணுங்கிட்ட நானே வாலண்டரியா போயிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க சந்தோஷமா இருக்க மாட்டீங்கன்னு நானே கழிச்சு விட்டுருவேன்டா. இதை தெரிஞ்சுக்கிட்டு அப்பா அம்மாவும் கடைசி வரைக்கும் என்கிட்ட பொண்ணு யாருன்னு சொல்லாம ரொம்ப பெரிய சர்ப்ரைஸா வச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டாங்க. ஆனா இப்ப பாரு. என்னங்க, மித்ரா ரெடி ஆயிட்டாளா? இல்லங்க, காலையிலேயே கோயிலுக்கு 2 பேரும் போயிருக்காங்க. என்னம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரம் ஆயிடுச்சு, இன்னும் வராம என்ன பண்றாங்க? சொன்னா எங்க கேக்குறாங்க? உடனே வரேன்னு சொல்லிட்டு போனாலுங்க, இன்னும் வரல. சரி சரி, உடனே அவங்களுக்கு கால் பண்ணி சீக்கிரமா வர சொல்லு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க. நான் போய் ஊர் எல்லையில நின்னு அவங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். ஏங்க, ஒரு நிமிஷம். என்ன? நீங்க நல்லா விசாரிச்சீங்களா? அந்த குணாலன் ஊர்ல இல்ல தானே? அதெல்லாம் நல்லா விசாரிச்சுட்டேன். ஏதோ கேஸ் விஷயமா மதுரை ஹைகோர்ட் வரைக்கும் போயிருக்கானா. அவன் வர்றதுக்கு எப்படியும் 2 நாள் ஆயிரும்னு சொன்னாங்க. நான் பார்த்த வரைக்கும் ஆள் ஊர்ல இருக்கிற மாதிரியே தெரியல. ஏங்க, அவனை நம்ப முடியாதுங்க. எப்ப வருவான் எப்ப போவான்னு யாருக்குமே தெரியாது. விஷயம் கேள்விப்பட்டு கடைசி நேரத்துல கூட வந்து தகராறு பண்ணிட போறான். அதுதான் எனக்கும் யோசனையா இருக்குமா. மாப்பிள்ளை வீட்டுல குணாலம் பிரச்சனை பண்றத பத்தி முன்கூட்டியே சொல்லிட்டா நல்லதுன்னு தோணுது. என்னங்க நீங்க வேற அவசரப்பட்டு எதையும் உளறி தொலைச்சிடாதீங்க. எல்லாம் நல்லபடியா முடியட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், சரியா? எதுக்கும் இன்னொரு தடவை அந்த குணாலன் எங்க இருக்கான்னு கேட்டு விசாரிச்சுக்கோங்க. சரி, வாங்க 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 மாப்பிள்ள. வணக்கம். அட நம்ம தம்பி. வணக்கம் தம்பி.
வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தம்பி. வினய் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தம்பி எனக்கு நல்லா தெரியுமே. தம்பி கல்யாணத்துல நான் தான் சமையல் கான்ட்ராக்டர் வேலைக்கு போயிருந்தேன். ஓ அப்படியா? ரொம்ப பிரமாதமா கல்யாணம் நடந்துச்சு. எல்லாம் ஒத்து வரட்டும், நம்ம பசங்க கல்யாணத்தையும் ஜாம் ஜாம்னு நடத்திடலாம். தம்பியை பார்த்ததுமே எனக்கு பாதி பதட்டம் குறைஞ்சு போச்சு. நீங்க 2 பேரும் உறவுக்காரங்களா? அப்படின்னு சொல்லலாம். ஆனா உங்க மருமகன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஒரு நிமிஷம். பேசிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷம்பா. மாப்பிள்ளை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா இப்ப உங்க ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சதும் என் பொண்ணை இவருக்கு கட்டி கொடுக்கலான்னு நம்பிக்கை வந்துருச்சு. நீங்க பயப்படவே வேண்டாம் சார், பையனுக்கு நான் கேரண்டி. நீங்க பயப்படாம கட்டி கொடுங்க, நல்லா பாத்துப்பான். சந்துரு, ஆக்சுவலா உங்க மாமனாரும் எனக்கு ஃப்ரெண்டு தான்டா. சாரோட பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். தம்பி, நீங்க என் மகளை கோவில் திருவிழால பாத்தீங்க தானே? அட எங்க சார் பார்த்தேன், இதோ கூட்டிட்டு வரட்டு போனீங்க, அதுக்கப்புறம் எங்க போனீங்கன்னு எனக்கு தெரியல. சரி, இன்னைக்குதான் மாப்பிள்ள கூட சேர்ந்து பாக்கணும்னு இருக்கு போல. ஒரு நிமிஷம் தம்பி. உமா, சொல்லுங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாரும் வந்துட்டாங்க. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க கூட்டிட்டு வந்துருவேன். நீ அதுக்குள்ள எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சிரு. என்ன? சரிங்க. சரி, பொண்ணுக்கு போன் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி சீக்கிரம் வர சொல்லு. சொல்லிடுறேங்க. சரி, நான் உடனே வந்துடுறேன். வச்சிட்டா? சரிங்க. சரிம்மா. சமதி, கிளம்பலாமா? ஆமா, பொண்ணு எங்க போயிருக்கா? அது பொண்ணுக்கு கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தி. அதான் அவளும் அவ தங்கச்சியும் கோயிலுக்கு போயிருக்காங்க. நான் கிளம்புறதுக்கு முன்னாடியே போயிட்டாங்க. இந்நேரம் வந்திருப்பாங்க. வாங்க, நம்ம போலாம். வாங்க. சரி, போலாம். போலாம். அக்கா, எனக்கு என்னமோ நீ வேணுங்கனுமே டிலே பண்ண மாதிரி தோணுச்சு. டியூப் லைட். இப்பதான் நீ இதையே கண்டுபிடிச்சியா? என்னக்கா சொல்ற? அப்போ உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? கொஞ்சம் கூட விருப்பம் இல்லடி. இது என்ன நான் மூடியா மறைக்கிறேன்? அப்பா அம்மா கிட்ட ஓப்பனா சொல்லிட்டேன். ஏன்க்கா கல்யாணம் வேணான்ற? அம்மா சொல்ற மாதிரி சென்னையில யாரையாவது லவ் பண்றியா? ஆமா, நான் இருக்கிற நிலைமையில லவ் பண்றேன். அம்மா தான் புரியாம பேசுறாங்கன்னா நீயும் அப்படி பேசாத. நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமையில நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? தாரணி, நீ முதல்ல நல்லா படிச்ச ஒரு நல்ல வேலைக்கு வா. அதுக்கப்புறம் நான் கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறேன். அக்கா, நீ எனக்காகலாம் கல்யாணத்தை தள்ளி போட வேண்டாம். பேசாம இந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு மலேசியால போய் செட்டில் ஆகுற வழிய பாரு. இந்த வயசுல கல்யாணம் பண்ணாதான்க்கா லைஃப்ல என்ஜாய் பண்ண முடியும். அதிக பிரசங்கித்தனமா பேசாத. அக்கா, 5 நிமிஷம் ஆச்சு, வா கிளம்பலாம். விட மாட்டியே. சரி, வா போலாம். ஏய் சந்துரு, அங்க பாரு. ஆக்சுவலி நீ அதிர்ஷ்டக்காரன் தான்டா. 2 பேருமே அழகா இருக்காங்கல்ல. இந்த 2 பேர்ல யார் பொண்ணா இருந்தாலும் நீ கண்ணை மூடிட்டு தாலி கட்டலாம்.
ஆமா, இதுல நீ யார பாக்க வந்த பொண்ணு? 2 பேருமே இல்லடா. 2 பேருமே இல்லையா? அப்புறம் வேற யார் பொண்ணு? டேய், அவ வேற மச்சான். வேறயா? சரி, அவங்களை நீ ஏற்கனவே மீட் பண்ணிருக்கியா? இல்ல. அப்புறம் எப்படா யாருன்னே தெரியாம சொல்ற? போட்டோல பாத்துருக்க மச்சான். போட்டோ? போட்டோல பாத்துட்டு தானே இவ்ளோ பில்டப் கொடுக்குறியா? டேய், ஒருவேளை உனக்கு பார்த்த பொண்ணா இருக்குமோ? சச்சா, வாய்ப்பு இல்ல மச்சான். இல்லடா, வாய்ப்பு இருக்கு. உன்ன மாதிரி ஒரு நல்ல பையன் மாப்பிள்ளையா கிடைச்சதுக்கு அவங்க முன்கூட்டியே நேர்த்தி கடன் செலுத்துறாங்களோ என்னமோ. பொண்ணை பார்த்தாலும் கல்யாண வயசு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சரி வா, நான் போய் பார்க்கலாம். வா வா. ஏய், வெட்டியா? சுச்சோ, டேய், கல்யாணம் ஆன பொண்ணுடா. தம்பி, நானும் ரொம்ப நேரமா உங்களை பாத்துட்டு இருக்கேன். நீங்க கோயிலுக்கு வந்த மாதிரியே தெரியலையே. சுச்சோ, கண்டுபிடிச்சார் போல இருக்க. சாமி, எங்க 2 பேரும் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நாங்க அம்மனோட தீவிர பக்தர்கள். சாமி கும்பிட வந்தோம். என்ன சாமி எங்களை போய் சந்தேகப்படுறீங்க? இல்லையே, உங்களை பார்த்தா சாமி கும்பிட வந்த மாதிரி தெரியலையே. சைட் அடிக்க வந்த மாதிரி தான் தெரியுது. சைட்டா? பொண்ணுங்க இருக்கிற இடமா தேடி தேடி பாத்துட்டு இருக்கீங்க. என்ன விஷயம்? இங்க எதுக்கு வந்தீங்க? மச்சான், அதே சந்துரு மாட்டிக்கிட்டோண்டா. பூசாரி அர்ச்சனை பண்றதை விட்டுட்டு நம்மளே வெடிக்கு பார்த்துட்டு வந்திருக்காரு. நீ பேசாதடா, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இருடா சாமி, உங்ககிட்ட உண்மையை சொல்றது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இந்த ஊருக்கு நாங்க பொண்ணு பார்க்க வந்தோம். வர வழியில பொண்ணு இந்த கோயிலுக்கு தான் சாமி கும்பிட வந்திருக்குன்னு பொண்ணோட அப்பா சொன்னாரு. அப்புறம் பொண்ணை வீட்டுல பாக்குறத விட கோயில்ல வச்சு பாக்குறது நல்லா இருக்குமே தான் இங்க வந்தோம். என்ன பண்றது, எங்க நேரம் எங்கேயுமே தேடி பொண்ணே கிடைக்கல. இப்பதான் விஷயமே புரியுது. நீங்க எதுக்கு தேவையில்லாம சுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னு ஸ்ட்ரைட்டா என்கிட்ட வந்து கேட்டிருக்க வேண்டியதானே? நானே சொல்லிருப்பேன். ஆமா மச்சான். ஆமா இல்ல, இது எனக்கு தோணாம போயிடுச்சே. நீங்க தானே ராஜேந்திர மருமக? ஐயோ சாமி, அது நான் இல்ல. நான் ஆல்ரெடி மேரிட். தோ இவர்தான் ராஜேந்திரனோட மருமகன். ஓ அப்படியா? மன்னிச்சிருங்க தம்பி. நீங்க பொண்ணை தேடி வந்ததெல்லாம் தப்பு இல்ல. ஒரு 2 நிமிஷம் லேட்டா வந்துட்டீங்க. ஓ, ஆக்சுவலி நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம்னா பொண்ணு வந்துட போறாங்க. பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான்னு நேர்ல ஒரு வார்த்தை கேட்டுடலாம்ல. அதெல்லாம் தேவையில்ல தம்பி. நாங்க சொன்னா எங்க பொண்ணு மறுத்து பேசவே மாட்டா. ஏய் சந்துரு, இந்த காலத்துல இப்படிலாம் ஒரு பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. லக்கி ஃபெல்லோடா நீ. என்ன தம்பி, போட்டோவையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இவதான் என் மூத்த பொண்ணு மித்ரா. இவளதான் பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க. எங்க குடும்பத்தோட கொலசாமி. இவ மட்டும் இல்லன்னா இந்நேரம் நாங்க என்ன ஆயிருப்போம்னு எங்களுக்கே தெரியாதுப்பா. மித்ராவா? ஏன் மித்ராவா? இல்ல, இது வேற மித்ராவா? சத்ரு, நான் கொஞ்சம் வெளில இருக்கேன். நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன்.
மித்ராவை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களா? என்னது? என் மித்ராவுக்கு குடும்பம் இருக்கா? எனக்கு எனக்கு ஒண்ணுமே புரியலையே.